கேக்குதா? ரெக்கார்ட் ஆக மாத்தல. அப்புறம் எங்கேயோ எடுத்துட்டு இருக்காரு. சொல்லுங்க அஜித், நீங்க எத்தனை பேர் கூட வந்திருக்கீங்க? அந்த மலை ஏறுறீங்க, உங்க பயணம் எப்படி இருக்கு? எங்க பயணமா ரொம்ப சிம்பிளா இருக்கு சார். சிம்பிளானா எத்தனை மணி நேரமா ஏறுறீங்க? எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சீங்க? நாங்க வந்து டைமிங் பார்த்து ஏற கிடையாது சார். சும்மா ஜாலியா சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். புதுசான ஆட்களை சந்திச்சோம். நல்லா இருக்கு இந்த பயணம். இந்த நம்ம அண்ணன் முத்துகிருஷ்ணன் இருக்காப்புல, அவங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய வாங்கி. இந்த கோயிலுக்கு வந்து நீங்க எத்தனை வருஷமா வரீங்க? இது இந்த கோயிலுக்கா சார்? அது கணக்கு இல்ல சார். எப்போதுமே கோயிலுக்கு வர்றத வந்து கணக்கு வைக்க கூடாது சார். கையில என்ன எத்தனை வருஷம் வரங்கிறது கிழிஞ்சு போயிட்டு வரீங்க, நல்ல பேக் கொண்டு வர மாட்டீங்களா? இல்ல சார், எப்போதுமே சரி. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு 2 வகை இருக்கிறது. சரிங்க, இது வந்து மக்கும் குப்பை. எங்க பார்த்தாலும் மக்கிரும் குப்பை. சரிங்களா? பிளாஸ்டிக் எல்லாம் அங்கேயே போட்டு வந்தா அதெல்லாம் எடுத்து ஓரங்கட்டி வச்சுட்டு தான் வந்தேன் ப்ரோ. நீங்க வீடியோ எடுக்கும் போது நீங்க தப்பா பேசக்கூடாது. ஆமா, கேளுங்க சார். 7வது மலைங்கிறது எதுங்க? இந்த அதுதான் சார் 7வது மலை. அதுதான் எதுங்க? இந்த கோபுரம் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆமா, ஒரு சின்ன கல்லு மாதிரி இருக்கு. அங்கதான் சார் குடியிருந்து இருக்கிறார் ஈசன். சரி, எப்படி எல்லாம் ஃபுல்லா மேல இறக்கம் இருக்கா? இல்ல சார், இப்ப ஒரு தாழ்வான இறக்கம் வரும். அதுக்கப்புறம் கூலிங்கான தண்ணியில, சொன தண்ணியில வந்து குளிக்க வேண்டும். என்னங்க சார்? मेरा नाम अजीत कुमार है। तुमका नाम क्या है? हाँ, तुम्हारा नाम कहता हो? खाना खाएगा? खाना नहीं। किधर जाएगा तुम? आ जाओ। ஹலோ, இது அஜித், இது என்ன இது ஏதோ பெரிய பள்ளி மாதிரி இருக்கு. வந்து 6வது மலைக்கு போறக்கூடிய இதுலதான் போய் ஆகணுமா? நம்ம இதுலதான் போய் ஆகணும். அப்படியா? ரொம்ப தாவா இருக்கும். நம்மளுக்கு இன்னொரு பாதை இருக்கு, அது கொஞ்சம். அஜித், இதுக்கப்புறம் என்ன வரும்? அது தம்பியாராப்ல என்ன இருக்காங்க. இன்னும் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியது இருக்கு, பயணம் செய்யணும். நம்ம சாமி பார்த்துட்டு வர வழி இந்த வழியில வர மாட்டோம். அப்படியே அந்த மேல் வழியா போயிருவோம். பாத்துக்கோங்க, ஏன்னா இந்த வழியில வர்றது இன்னும் கடுமையான சிரமமா இருக்கும். சரிங்களா? உங்ககிட்ட ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துட்டுனா நீங்க என்ன வேணா கேட்டு வரணும். தண்ணி பார்த்து வாங்கி ஒரு காஞ்சி இருக்கு. இதுதான் இந்த 6வது மலை புனித நீரா? ஆமா ஆமா, நல்லா நீராதாண்டா இருந்துச்சு. எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்றது? யாரையும் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அதுல பக்கங்களா? நான் உன்ட்ட என்ன சொன்ன அப்பளே இல்ல. அப்ப புனித நீர்ல குளிக்க வேண்டாமா? புனித நீரும் சரிடா, நீ என்ன இப்ப மூக்க புத்தன காஞ்ச பீயின வேஸ்டியா? எப்பா இங்க வந்தாலே புனித நீர்ல முங்கி அணிச்சு போனாதான் புண்ணியம் சொல்றாங்களே. பாத்து போங்க, அதெல்லாம் பொய்யா? பாரு. அப்பவே சொன்னதுல வேண்டாம். நீங்க வேறு இங்கே உரண்டே இருக்கு. பாதைய மாத்தி மணக்குதுடா அஜித். நீ போனதுக்கு அப்புறம் தான்டா மணக்குதுடா. வழி இருக்கா? எவ்வளவு அழகா இருக்கு. இதுல வரதை விட்டுட்டு நீ ஒரு ஆளுங்க. அப்படி புனித நீருக்கு நீ எவ்வளவு தூரம் போகணும்? அவரு இங்கேயே புனித நீரை விட ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப இந்த புனித நீர்ல வந்து அஜித் துணியெல்லாம் கழட்டி போட்டு ஜம்முன்னு இப்ப குளிக்க போறாப்ல. பாருடா, சுத்தி பேடுற இடத்துல மோல்ற இடத்துல இன்னொருத்தரா சுத்தி பார்க்க போற. அந்த இடத்துல மூச்சே விட முடியல. இங்க நின்று சுத்தி பாக்குறது வீடியோ எடுக்கிறான் நம்ம. அஜித், புனித நீர் நல்லா தாண்டா இருக்கு, ஒன்னும் மோசம் சொல்றதுக்குலாம் இல்லடா. குளிக்க போறியா? கண்டிப்பா குளிக்கலாம், சூப்பரா இருக்கும். குளிக்கலாமா? வாங்க. நீருக்குள்ள இருந்த ஒரு நீர் யானை காட்சில
கையெல்லாம்